நைட்டே பாதாம் பிசின் ஊற வச்சிருந்தேன். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். வெயிட் கெயின், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் ஹஸ்பண்டுக்கு பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பால் பிடிக்காது அப்படின்றதுனால மார்னிங் டீ வச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லெமன் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி குடித்தேன். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. சமைக்கிறதுக்காக காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு என் பையனுக்கு ரைம்ஸ் போட்டு விட்டுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பாவக்காய் குழம்பும் பீட்ரூட் பொரியலும் செஞ்சுருந்தேன். சமைக்கிற கேப்பில் வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இது எனக்கு யூடியூபில் பார்சலில் வந்த டப்பா. இதில் வந்து குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுட்டு கல்லுப்பு வந்து ஒரு 4 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ஃபர்ட், இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி உங்கள் கிச்சன், ஹால், பெட்ரூம், பாத்ரூம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு 4 நாளாக வந்துட்டு மழை பெய்யாமல் திரும்பவும் வந்து ஈரோட்டில் வெயில் தான் அடிக்குது. அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்றதுனால ஹஸ்பண்டை வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதையும் சாப்பிட்டாச்சு. அடுத்த விலாகில் பார்க்குறேன்.